திறமில்லாது என்னை முனியாமல் யான் செய்த குற்றம் ஒன்றும் நினையாமல், திறமில்லாது என்னை முனியாமல் நான் செய்த குற்றம் ஒன்றும் நினையாமல், பரனே திருக்கடைக்கண் பாராயோ எந்தன் பாவத்துயரனைத்தும் தீராயோ. அடியேனுக்கு அருள் செய் இப்போது உனதடிமைக்குனை அன்றி கதியேது. அடியேனுக்கு அருள் செய் இப்போது உனதடிமைக்குனை அன்றி கதியேது. பரனே 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 பரனே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். நம்ம எழுத்துக்கள் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நிச்சயமாய் செய்வார். இங்கே பார்க்கிறோம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள். சிறுமை நாட்களை நாம் கடந்து வந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில சிறுமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்திருக்கிறோமா? நீங்க யாரையாவது குற்றம் சொல்ல வேண்டாம் சிறுமைப்பட்டதுக்கு. இங்க கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள். அப்போ தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில ஒன்னும் தற்செயலாய் நடப்பதில்லை, நடப்பதே இல்லை. அது என்னுடைய பூரண விசுவாசம். சிறுமை வந்துருந்துச்சுன்னா கர்த்தர் அந்த சிறுமையின் பாதை வழியாய் கர்த்தர் தான் என்ன நடத்தி இருக்கு. முதல்ல அதை அக்னாலேஜ் நீங்க பண்ணிக்கொள்ளுங்க, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அதை கிரகித்துக் கொள்ளுங்க. ஏன்னா நீ ஆண்டவருக்குள்ள உன்னை வருத்தப்படுத்தி உன்னை சுத்திகரித்து உன்னை சரியான விதத்துல உன்னை ஆயத்தப்படுத்தி அவர் வருகையில உன்னை கொண்டு போனோம். அதுக்காக சில நேரம் சிறுமப்படுத்துவாரு. அதான் சங்கீதம் சொல்லி நான் உபத்திரப்பட்டது நல்லது. அதன் மூலம் கர்த்தருடைய பிரமாணங்களை நான் அறிந்து கொள்கிறேன். அப்போ கர்த்தர் சில நாள் சிறுமைப்படுத்தினார் நாட்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள், அங்க நாள்னு சொல்லப்பட்டிருக்கு, இங்க வருஷங்கள். சில நேரம் நம்ம உபத்திரம் சிறுமை ஒரு சில நாள்ல அது கடந்து போவதே இல்லை, வருஷங்களாக அது தொடர்ந்து வந்தது. அதை ஒத்துக்கொள்றீங்களா? கர்த்தர் கணக்கு வச்சிருக்க. நான் எவ்வளவு நாள் இவளை சிறுமப்படுத்தினேன், நான் எத்தனை வருஷமா நான் இவளை துன்பத்தை கொடுத்தேன் இவளுக்கு, அது கணக்கு வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நாலு காலம் எல்லாம் அவர் கரத்துல இருக்கு. காலங்களை கடந்தவர், அவர் நித்தியவாசி. நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாத நித்தியவாசி. அல்லேலூயா. அப்போ அந்த நாட்கள் கணக்குல இருக்கு. உனக்கு மறந்திருக்கும் என்னைக்கு இந்த உபத்திரம் ஆரம்பிச்சிச்சு, என்னைக்கு இது முடிஞ்சது, உனக்கு ஒருவேளை நாள் மறந்திருக்கும். கர்த்தர் அது சரியா கணக்கு வச்சு அதுக்கு சரியா உனக்கு என்ன தருவாராம்? மகிழ்ச்சி ஆக்குவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாக என்ன மகிழ்ச்சி ஆக்குனார்? எப்படி நான் சிறுமப்படுத்தப்பட்டேன், எப்படி ஒரு சில பரிசுத்தவான்கள் இந்த துன்பத்தை அனுபவித்தாங்க, எப்படி அவங்க முடிவுல ஆசீர்வாதத்தை பெற்றாங்க, கொஞ்சம் நான் சொல்ல விரும்புறேன். அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். அதன் பின்பு ஒரு படிப்பினை இருக்கிறது, அதுதான் முக்கியம். இன்றைக்கு
இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கிறோம். யாத்திராமத்தின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல எழுதி கொள்ளுங்க. நான் எழுதுறவங்க நான் வேகமா சொல்லிட்டே போறேன். நமக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். எல்லாம் விவரமா பேசினா காலம் நேரம். 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம் 11, 12, 13, 14 வசனங்கள். இங்க பார்க்கும்போது இந்த ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். எகிப்தியரினாலே அடிமைப்படுத்தப்படுகிறாங்க. அடிமைப்பட்டா அப்புறம் என்ன வேலை? அவங்க சொல்றதெல்லாம் செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முடிவே இல்லை, விடிவே இல்லை. கூலியா கொடுக்காம வேலை வாங்கிட்டாங்க. இங்க பார்க்கிறவங்க ஜீவன் அவர்களுக்கு கசப்பாய் மாறிட்டான். துன்பத்தை கண்ட நாட்கள். அதான் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். கசப்பு ஒரு பக்கம், ஆனா அவங்க போற தேசத்துல தேன் சொட்டுது. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? கசப்பா வாழ்ந்த நாட்கள் உண்டு. தேன் சொட்டுகிற பால் ஓடுகிற தேசத்துக்கு அவங்களை கொண்டு போனார். கர்த்தர் உண்மை உள்ள, அவருடைய வசனம் உண்மை உள்ளது. இந்த சங்கீதத்துல மோசே என்ன கட்டத்துல அந்த ஜெபத்தை செய்கிறார் உங்களுக்கு தெரியும். மோசே கானானுக்குள்ள போகல. கானானுக்குள்ள அவங்களை ஆசீர்வதித்து எல்லாம் கட்டளை எல்லாம் அனுப்பி வச்சுட்டாரு இல்லையா? அப்போ ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பி வைக்கிறார். நம்ம ஊருக்கு யாராவது புறப்படும் போது ஜெபம் பண்ணி புறப்படுறோம், ஜெபம் பண்ணி அனுப்பி வைக்கிறோம் நமக்கு வேண்டியவங்களை. பண்றீங்களா இல்லையா? அதையும் கேட்டுக்கோ. அப்போ அவர் சொல்லுகிறாரு, எங்க 40 வருஷம் நடந்து வந்துட்டாங்க விடுதலை பெற்று. நடந்து வந்த உடனே 40 ஆண்டுகள் லைஃப்ல வேஸ்டா போச்சு. எங்க நாட்கள் எல்லாம் ஒரு கதைய போல கழிந்து போயிட்டு, ஆண்டவரே துன்பத்தையே அனுபவிச்சோம் எங்க கீழ்ப்படியாமையினாலதான். ஆனாலும் நாளெல்லாம் ஓடி போச்சு. 40 வருஷம் எங்க ஆயுசுல வேஸ்டா போச்சு. நீ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நம்ம வயச சொல்லிக்கிடு, இவ்வளவு நாள் என் வாழ்க்கை வேஸ்டா போயிட்டோம் பாதி இருக்கு ஒரு சிலருக்கு. இந்த நாட்களுக்கு சரியாய் வரும் நாட்களை எங்களுக்கு மகிழ்ச்சியாய் ஆசீர்வதித்தாங்க என்று சொல்லி அங்கே செபிக்கிறத பார்க்கிறோம். பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அருமையாக கொண்டு போகப்பட்டார். பாருங்க, அந்த உபத்திரத்துல இருக்கும்போது கர்த்தர் நம்ம கேட்கிறவராய், விசாரிக்கிறவராய், காண்கிறவராய் நம்மோட கூடவே இருக்கிறார். அதை நம்ம மறந்தே போக கூடாது. 3:7 யாத்திராமத்தின் புஸ்தகத்துல பார்ப்பீர்கள் என்றால் அங்கே வசனம் சொல்லுகிறேன், பார்க்கவே பார்த்து நான் நீங்க எழுதுகிற கூக்குரல் கேட்கவே கேட்டு உங்களை வேதனைகள் எல்லாம் நான் அறிந்திருக்கேன். ஜீவன் எப்போ கசப்பாச்சு, வேலை ஒரு பக்கம், அதுல ஆண் பிள்ளைகள் எல்லாம் நசுக்கி கொண்டு போடுறாங்க. எவ்வளவு கசப்பா இருந்திருக்கும் அவங்க வாழ்க்கை. பிறந்த குழந்தை, ஆண் குழந்தைய பறிகொடுத்த ஒரு தாய் எவ்வளவு கசந்த அழுது இருப்பா. ஆயுசு பூரா மறக்க முடியாது அப்படியான துன்பம். கர்த்தர் ஆனாலும் மனது உருகி அவங்க பெருமூச்சை கேட்டு அழுதுருப்பா 10 நாள். அதுக்கப்புறம் அழுகே வராது. அப்புறம் என்ன பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருந்திருப்பா. விடுறோம் இல்லையா? நம்ம கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய சிறுமையை பார்த்து நம்மை விடுவிக்கிற தேவன், ஒரு தேவன் இருக்கு. வரும் நாட்களை மகிழ்ச்சியாய் உங்களுக்கு ஆசீர்வதித்து நிச்சயமாகவே இஸ்ரேல் ஜனங்கள் விதமாய் நடத்தப்பட்டாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நான் காண்பிக்க விரும்புகிறேன். 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் பார்க்கும்போது 1, 2, 3 வசனங்கள். அங்கே முதல் வசனத்தை வாசி. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அவனுக்கு ஒண்ணு சொல்லுற, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போதும். அதான் அந்த அழைப்பு. கர்த்தருடைய அழைப்பு இருக்கும்போது நம்மை பிரித்தெடுக்கிறார். இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார். நான் என்னெல்லாம் சொந்தம்னு வச்சிருக்கேன் அதை விட்டு பிரித்தெடுக்கிறார். என் தகப்பன் தேசத்தை விட்டு என்னை பிரித்தெடுக்கிறார். இந்த பிரித்தெடுக்கிற அனுபவம் ஒரு சில வேளையிலே நமக்கு நிந்தையும் அவமானத்தையும் சிறுமையையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும். நம்ம கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பித்த நாளிலிருந்து அநேகர் நம்ம சிரமப்படுத்துவாங்க. ஒரு சிலர் நம்ம அற்பமா நினைப்பாங்க, ஒரு சிலர் கேவலமா பேசுவாங்க. ஓ இது ஜால்ரா கும்பல் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஓ இது அல்லேலியாக கும்பல் ஆயிடுச்சு பேசுவாங்க இல்லையா இனத்தார் மத்தியில. இந்த ஆபிரகாம் அப்படியான நிந்தையிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டான். எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போக வேண்டியதாக இருந்து அந்த ஊர்ல எல்லாம் பேசியிருப்பாங்க. என்ன சொல்லி இருப்பாங்க பாரு, தகப்பன் இருந்த இடத்துல இருந்து வாழ தெரியல, பரதேசிய போல எங்கேயோ போற சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். ஒரு சின்ன ஊர்ல டவுன்ல இருந்தாங்க. மகன் நல்லா படிச்சு வேலைக்கு வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டான். இந்த குடும்பம் ஒரு சாதாரண ஒரு குமஸ்தா குடும்பம். ஒரு சொந்த வீடு கிடையாது. 40 வருஷம் அந்த ஊர்ல இருந்தாலும் ஒரு சொந்தம்னு சொல்ல ஒரு சின்ன துண்டு நிலம் கிடையாது, வீடு கிடையாது, வாடகை வீடு, வாடகை வாடகை வாடகை. இந்த மகன் போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அங்கே கைக்கும் வாய்க்கும் இருந்தவர்கள் இந்த மகன் சம்பாத்தியத்தை எல்லாம் உண்மையை அனுப்பி வச்சிருவான். தனக்கு வேண்டிய கொஞ்சம் வச்சுட்டு நல்ல திருப்தியா இருந்தாங்க. அது பார்த்தா அந்த ஊராருக்கு என்ன வரும், அவன் அந்த தகப்பனை போய் குத்தி குத்தி நோண்டி விட்டான். அவர் ரிட்டையர் ஆகி அங்கே உட்கார்ந்து இருக்கிற வாடகை வீட்டுல ரொம்ப நாணயமா வேலை செய்தவர். அதுல நான் குறை சொல்ல மாட்டேன். எல்லாரும் என்ன சொன்னாங்க, மகன் இருந்து வயசான காலத்துல அப்பாவை கவனிக்கணும், சாப்பாடு போடணும். எல்லாரையும் உங்களை உதறி போட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான் பாருங்க. இந்த ஆள் கொஞ்சம் புத்தி வந்திருக்கா. உடனே காகிதம் எழுதி போட்டாரு. இந்த ஊரெல்லாம் சிரிக்குது என்ன பார்த்து. வா நீ சம்பாதிச்ச போதும் வா. அசரவில் எல்லாம் காய்த்து கிழிச்சு போட்டான். பாட்டுக்கு இருந்தான். பணம் சேர்த்து 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 சொந்த வீடை வாங்கி கொடுத்தான். அப்பந்தான் அந்த மனுஷனுக்கு புத்தி வந்தது. இன்னைக்கு ஆபிரகாமை குறித்த தகப்பன் வீட்டை விட்டு போறான்னு ஊரு சிரிச்சிருக்கும், கட்டாயம் சிரிச்சிருக்கும். பரதேசியம் மாறி போறான் பாரு அப்படின்னு ஆபிரகாம சொல்லி இருப்பான். நம்ம ஜனம் ஊரு வாய் அடைக்க முடியுமா? இந்த ஊர் வாயை அடைக்க முடியுமா? கர்த்தர் உன்னை எங்க வச்சிருக்கிறார், எங்க அழைச்சிருக்கிறார், எந்த இடத்துக்கு உன்னை நடத்துறாரு, அதுக்கு புறப்பட்டு போகும்போது கர்த்தர் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள உன்னை அழைக்கும் போது அநேக நிந்தைய அனுபவிக்க வேண்டியதாயிரும், அநேக பேச்சுகளை அனுபவிக்க வேண்டியதாயிரும். புருஷன் கட்டில கிடக்காரு, பைபிளை தூக்கிட்டு ஓடிட்டா பாரு, பக்கத்து விட்டாமா பேசும். உனக்கான பைபிள் தான் முக்கியம், உயிர் கொடுக்கு, உனக்கு தெரியும். கத்தத்தாமே இன்றைக்கு துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவார். பரதேசிய போல இருந்தான், கூடாரத்துல இருந்தான். அப்பா வீட்டுல நல்ல கட்டி உண்டாக்குன வீடு, அஸ்திபாரங்கள் உள்ள வீடு. அவனுடைய விசுவாசம் எப்படியா இருந்தேன்னு சொல்லி நம்ம இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்கள், அருமையான வசனங்கள் இந்த கான்டெக்ட்ல நன்றாக பொருணும். 11ஆம் அதிகாரம் 9. விசுவாசனாலே அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. கர்த்தரை அழைச்ச உடனே அவர் மேல ஒரு பயங்கரமான அலாதியான விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசம் அந்த வார்த்தையை நீங்க மனசுல நல்லா பதிச்சுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஏளனமான பேச்சல் உங்களால ஜெயிக்க முடியும், உங்களால வாழ்ந்து காண்பிக்க முடியும். கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே எப்படி இருந்தானா அவன எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஆபிரகாம் ஐஸ்வர்யவன் இல்ல, பரதேசி பையன், நேத்து வந்தான். இந்த ஊர் அவன் சொந்தம் கிடையாது. ஏன்னா கல்ற வேணும் போது அந்த ஜனங்கள்ட்ட போய் கெஞ்சி நிக்கிறத பார்க்கிறான் இல்லையா.
அந்த இடம் அவனுக்கு தான் வச்சு. ஆனா இன்னும் அது அவனுக்கு சுதந்திரமா கிடைக்கல. இந்த பரதேசிய போல இருந்த இடத்துல ஒரு கல்லறை வைக்கிறதுக்கு போய் அந்த மனுஷர்கிட்ட போய் நின்னு கெஞ்சி ஆனா பணத்தை கொடுத்து அதை வாங்கி வைக்க பரதேசிய போல இருந்தான். பாத்தீங்க, உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். வாசிங்க. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்கு. சரி, நிறுத்திக்கிடுங்க. இந்த ரொம்ப அருமையான பேசேஜ் ஃபுல்லா வாசித்து தியானம் பண்ண முடியல. நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கிடுங்க. 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்துக்கிடுங்க வீட்டுல போய். இங்க நான் அதை காண்பிக்க விரும்புறது என்னவென்றால், அவனுடைய லைஃப் 3 ஸ்டேஜ், 3 படிக்கட்டா நான் காண்பிக்க விரும்பும். முதல்ல இருந்தது எங்க இருந்தா, அப்ப வீட்டுல இருந்தான், சொந்த ஊர்ல, ஊர் என்ற கல்தே தேசத்துல இருந்தான். அத முதல் வாழ்க்கை. 2வது ஒரு வாழ்க்கை, அத வேண்டான்ட்டு ஒரு வாழ்க்கைக்குள்ள வர்றான். அது கூடாரத்துல. அங்க வீட்டுல நல்ல மாடி வீடு, மெத்த வீடு, அஸ்திபாரம் உள்ள வீடு, அப்பா வீடு. அதை விட்டுட்டு கூடாரத்துல வந்து குடியிருக்கிறான். அது யாரோட எல்லாம் கூடியிருந்தான்? அந்த வாக்கு தத்துவத்துக்கு அவன் மாத்திரம் இல்ல, அவனுடைய சந்ததியும் அதுக்கு உடன் சுதந்திர வழி. ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே கூடாரத்துல இருக்காங்க. அப்புறமா அந்த விசுவாசம் என்ன, இந்த கூடாரத்துல நான் இருக்க போறது இல்ல, ஒரு மேன்மையான இடம் ஆண்டவர் எனக்கு கைவேலை இல்லாத ஒரு வீட்டை செஞ்சிட்டு நான் அங்க போறேன்யா, என்ன பரதேசி நீங்க சொல்லுங்க பரவாயில்ல, நான் ஒரு மேலான ஸ்தலத்துக்கு போறேன். அதான் அந்த 3வது ஸ்டேஜ். அந்த 3வது ஸ்டேஜுக்குள்ள எவ்வளவு நிந்த மத்தியில, பாடு மத்தியில, உபத்திரத்தின் மத்தியில தான் அதுக்கு நம்ம போகும். அநேக பாடுகளினாலே நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம் என்று பவுல் எழுதி வைத்தது. நீங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா 15ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள். இது என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டம், இது என்னத்துக்கு இவ்வளவு உபத்திரம்? நான் எங்க அப்பா வீட்டுல நல்ல வசதியா இருந்தேன், அங்க போயிடலாம், பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடலாம். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிதான். அப்பப்ப என்ன சொல்லிடுவாங்க, ஏப்துல நல்லா இருந்தோமே, வெள்ளரிக்காய் தின்னோமே, வெங்காயம் தின்னமே, கீரை, குமட்டிக்காய், வெள்ளைப்பூண்டு எல்லாம் சாப்பிட்டோமே, பாத்திரத்தை முன்னால வச்சுக்கிட்டு இறைச்சி தின்னோமே. அப்பப்ப நினைச்சிருவாங்க ஒரு தலைவனை உண்டாக்கி போகணும். நம்ம ஜேர்னியில எப்போதும் முன்னாலேயே போக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த கடந்த நாள்ல அந்த தேவநல்லூருக்கு போயிட்டு வந்தா, அதை கூட நான் சாட்சி சொல்லல, கத்தர் பத்திரமா கொண்டு வந்தார். அப்போ ஒரு அடுக்கு பாத்திரம், ஒரு பெரிய செலோ பாக்ஸ், நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்து அது காலி பாத்திரம் அந்த கொண்டு கழுவி வச்சாலுன்னு கார் பைதா கிட்ட கொண்டு வச்சிருக்கான். டிரைவர் ஏறும்போது எடுப்பாருன்னு டிரைவர் பக்கம் வச்சிருக்கேன்னு இந்த பக்கம் வந்துச்சு. நாங்க வெளியே புறப்படுறோன்னு பார்த்தோன்னா டிரைவர் சுருன்னு இப்படி எடுத்தா இருக்காரு, அது அந்த பாத்திரத்தை ஒரு அடி அடிச்சிருச்சு. 1000 ரூபாய் அந்த பாத்திரம், செல்லோ பாத்திரம், ஸ்டீல் அப்படியே உடஞ்சி போச்சு. அண்ணன் சொன்னாங்க, அதுக்கு தான் அந்த சில டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, போகும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்களா, ரிவர்ஸ் எடுக்க வேண்டியதா இருந்தாலும் முன்னால போயிட்டு வருவாங்களா, எப்ப கோ ஃபார்வர்டுன்றத. இது அப்படி முன்னால எடுத்திருந்தானே இது அடிபட்டு இருக்காது. அப்படி எடுத்தோன்னு ரிவர்ஸ்ல ஒரு அடி அடிச்சான்ல. உலகப்புறமான காரியத்திலே அப்படி இருக்கும் என்றால், ஆவிக்குரிய காரியத்திலே நம் முன்ன வச்ச கால ஒரு நாளும் பின்ன வைக்க கூடாது, திரும்பி பார்க்கவே கூடாது. லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இவங்க அந்த விட்டு வந்த தேசத்தை ஒரு நாள் நினைக்கல. எங்க வீட்டுல அப்படி இருக்கும் நினைச்சிருந்தா அதுக்கு போக அவங்களுக்கு சமயம் கிடைச்சிருக்கும் என்று சொல்லி
எபிரேயர். என்னைக்கா நினைச்சு பாத்தீங்களா? முந்தி நல்லா இருந்தோம், இஷ்டத்துக்கு அலைஞ்சோம். இன்னைக்கு எங்களை பிடிச்சி உட்கார வச்சிருக்கு. எல்லாம் மூடிக்கிட்டு அப்படி பவ்யமா எவ்வளவு நேரம் உட்கார்ற? 1 மணி வரைக்கும். வெள்ளிக்கிழமை ஆனா நாங்க அங்க போவோம், இங்க போவோம், ஷாப்பிங் போவோம், மீன் சந்தைக்கு போவோம், மீன் குழம்பு வாங்குவோம், மீன் வைப்போம். நினைக்கிறோமா? வெள்ளிக்கிழமை வந்து உட்கார்ந்து யாருக்கா கஷ்டமா இருக்கா? ஒரு சிலர் கஷ்டமா இருக்கு போல, அதான் காணும். இன்னைக்கு விட்டு வந்த தேசத்தை நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி நினைப்போமா? கர்த்தருடைய பந்தி அசட்ட பண்ணப்படுகிறது. கர்த்தருடைய பந்தி அற்பமாய் நினைக்கப்படும். நம்ம அப்படி இருப்போமா ஒரு நாள்? ஏனென்றா கர்த்தருக்கு விட்டு கொடுத்த எந்த காரியத்தையும் நான் 100 மடங்காய் நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன், நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன். அந்த வசனத்துக்கு வருகிறேன். அதுக்கு முன்னால் இந்த யாக்கோபு சிறுமப்படுத்தப்பட்டார். யார் வீட்டுல? மாமன் வீட்டுல. இனத்தாராலே அநேக வேளையில அற்பமாய் நினைக்கப்படும். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள், அந்த நாட்களிலே எங்குமே ஒரு சபையில எழுப்பதிலே இருக்கு. அப்ப எங்களை பார்த்தா அற்பமா நினைப்பாங்க. சர்ச்சுக்கு போனா என்னை பார்த்தா பயந்து ஒதுங்கிடுவாங்க. என்ன மீட்டிங் வான்னு கூப்பிட்டுருவா அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. எங்க இனத்தார் அனைவர் வரமாட்டாங்க எங்க வீட்டுக்கு. எப்ப பாரு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாளுங்க. சனி ஞாயிற்றுக்கிழமை வரவே மாட்டாங்க. உபவாசம் கிடப்பாளுங்க. இவங்க வீட்டுக்கு யார் போ? சனி ஞாயிற்றுக்கிழமை வரவே மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முந்தி ஒரு காலத்துல வருவாங்க, அப்படி சாப்பாடு பொங்கி போட்டு அவ்வளவு தின்னு பீச்சு கூட்டு போனோம், அப்புறம் கடைக்கு கூட்டு போனோம். அப்படி ஒரு காலத்துல சொகுசா இருந்த இனத்தார் தேடி வரவே அற்பமாக நினைக்கப்பட்டோம். ஆனா நாங்க ஜெபிக்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தர கர்த்தர் ரட்சித்தாரு. இன்றைக்கு ஒரு சிலர் வீட்டுல அவங்க ஜாலரா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நாங்க ஞாயிற்றுக்கிழமை போனா அவங்கள பார்க்க முடியும். கர்த்தர் மாற்றுவார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில தருவார். யாக்கோபு மாமன் வீட்டுல அற்பமாக நினைக்கப்பட்ட கூலிக்கு வேலை செய்ய ஏமாத்தினான். கூலிய வச்சு ஏமாத்தினான், பொண்ணை காட்டி ஏமாத்தினான். ஆனா வரும் நாள் அவனுக்கு ஆசீர்வாதமாக அவனை குறித்து அற்பமாய் பேச ஆரம்பிச்சாங்க. நான் கொடுத்ததை தான் வச்சு இவ்வளவு பெரிய ஆளாய்த்தான் அப்படின்னு லாபானும் பிள்ளைகளும் அவனுடைய குமாரரும் பேசிக்கொண்டாங்க. அது காதுல விழுந்த உடனே தான் ஆண்டவர் சொல்லுறாரு, நீ போ. கர்த்தருக்கு அநேக காரியங்களை கர்த்தருக்குள்ளே வரும்போது விட்டு கொடுக்க வேண்டியதான் இருக்கும். இன்றைக்கு ஊர்ல தஞ்சாவூர்ல எங்க இனத்திலே சாவு, நான் போயிருக்கணும், போகல. இது சின்ன கூட்டம் தான், ஆனா நிறுத்திட்டு என்னால போக முடியாது. அதனால நினைச்சு இந்த கீதா பாரு வரமாட்டாளே, ஒன்னத்தும் வரமாட்டாளே, கல்யாணத்துக்கும் வரமாட்டா, சாவுக்கும் வரமாட்டா. என்ன பத்தி பேசுவாங்க. இன்னைக்கு பரவாயில்ல, என்ன பண்ண அன்றொரு உமக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டு வாழ. நான் அந்த அக்கா மூஞ்சில எப்படி போய் முழிப்பனோ, நான் தகைச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களை எப்படி போய் பார்ப்பேன். அந்த அண்ணன் இறந்து போனாங்க. கர்த்தர் தான் எனக்கு அங்க நடுவா நிக்கணும். கர்த்தர் வல்லமையுடையவர். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா வரும் நாட்களை மகிழ்ச்சியா ஆச்சு. கர்த்தருக்காக தான் அதெல்லாம் நம்ம சகிச்சுட்டு இருக்கோம், பொறுத்துக்கிட்டு இருக்கோம். நான் சாதாரண விசுவாசினா ஓடி இருப்பேன். நேத்தே நைட்டு பஸ் ஏறி ஓடி இருப்பேன். நேத்தே நான் இங்க உத்தரவாதம் பண்ணேன். இங்க வர்ற ஒரு 10 ஆட்டுக்குட்டிக்கு நான் உத்தரவாதம் பண்ணேன் கர்த்தருக்கு. என்ன போக முடியாது. தாவீது அப்படிதான்
மந்தைய விட்டுட்டு ஓடினப்போ அவங்க அண்ணன் அதான் கேட்டான், இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் எங்க விட்டுட்டு வந்த, உன்னை யார் இங்க வர சொன்னவோ அகங்காரம் அப்படின்னு. இந்த ஆட்டுக்குட்டி நான் பார்க்கணும், நீங்க ஆட்டுக்குட்டி இல்ல, நீங்க எல்லாம் நல்லா வளர்ந்தவங்க, இந்த இடத்துல நான் இருந்தாதான் திறந்து வச்சு நீ உட்கார முடியும். சின்ன ஒரு கத்திரிக்காய். அப்ப பாருங்க இந்த யாக்கோபு எப்படி சிறுமப்பட்டான் என்று சொல்லி 31 அதிகாரத்துல நீங்க பாக்குறீங்க. அதை ஃபுல்லா வாசிக்க வேண்டாம், நேரம் இல்ல, இன்னும் கால்வாசி கூட நான் செய்திக்குள்ள வரல. 31, 41 வீட்டுல போய் வாசிக்கிடுங்க. சொல்லுகிறான், இரவுல பகல்ல ஆடு களவு போச்சுன்னா நான் தான் உத்தரவாதம் பண்ணேன், துஷ்ட மிருகம் பீரிட்டு போச்சு அதுக்கு நான் தான் உத்தரவாதம் பண்ணேன், பகல்ல வெயில காஞ்சிக்கிட்டு கிடந்தேன், இரவுல குளிர் நான் காஞ்சிக்கிட்டு கிடந்தேன், நித்திரை என் கண்ணுக்கு தூரமா இருந்துச்சு, நான் சிரமப்பட்டேன். கர்த்தர் இன்றைக்கு என் சிறுமையை பார்த்து என்னை உயர்த்தினான், கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினான். பாருங்க, அவன் போகும்போது அவன் தாப்பன் வீட்டுல போய் சந்தோஷமா செட்டில் ஆகத்தக்கதாக தங்கி இருக்கத்தக்கதாக கர்த்தர் அங்கே கதவுகளை திறந்து வைத்தான். அண்ணன் என்ன பண்ணா, ஏசா தனக்கு உண்டான எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு அந்த இடத்த விட்டு தூர போயிட்டான். யாக்கோபை தொந்தரவு பண்ண மாட்டேன். 36:6 நம்ம பார்க்கிறோம். துன்பத்தை கண்ட நாட்கள் சரியா வரும் நாட்கள்ல இளைப்பார்கள். ஈசாக்க பார்க்கிறோம், அவன் 26 அதிகாரத்துல அவன் பரதேசியாய் போகிறான். அப்பொழுது அந்த பெலிஸ்தர் அவன் மேல ரொம்ப கோவப்பட்டு பொறாமப்படுறாங்க. ஏன்னா ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அதே ஒரு இடத்துல 100 மடங்கு பலன் பெற்றான். உடனே பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க, பொறாமை கொண்டு அவனை அங்கிருந்து துரத்தி விடாங்க, போ என் தேசத்துல இருக்காது. அது மாத்திரமல்ல, அவனுடைய துறவு, ஆபிரகாம் காலத்துல இருந்த துறவு, தகப்பன் காலத்துல இருந்த துறவு, அதெல்லாம் இவன் யூஸ் பண்றான்னு தண்ணி அதுல இருந்து எடுத்துக்கொள்ள கல்லையும் மண்ணையும் போட்டு அடைத்தான். என்ன ஒரு கேவலமான புத்தி பாருங்க. நீ நல்லா இருந்தா உன் சத்துரு அப்படி பண்ண உன்னை அழிச்சு போடணும், உன்னை கெடுத்து போடணும்னு நினைப்பான். துன்பத்தை கண்டா ஏதாவது ஈசாக்கு பதில் செய்தானே, பேசினான, ஏதாவது பேசினான், போகும்போது நான் போக மாட்டேன்னு சொன்னான. அப்படியே 3-4 முறை இன்னொரு துறவை போய் தோன்றான், இது மூடி போட்டுட்டாங்க. அப்போ வெளிச்சம், இது எங்க துறவு? அப்பதான் தோண்டி முடிச்சு தண்ணி வந்துட்டுன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க துறவு போ அப்படின்னு அங்க இருந்தது. இசாக்கு ஏதாவது வாக்குவாதம் பண்ணானா? வாக்குவாதம் பண்ண பொறுமையோடு இருந்தான். இன்னைக்கு நம்மளோடு எதிர் பேசுகிற சத்ருவோட நீ வாக்குவாதம் பண்ணாதபடி பொறுமையாய் அமைதியா நீ சைத்து கொண்டு, என்ன வசனம் சொல்லுகிறது, துன்பப்படுத்தின நாட்கள், தேவரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள். அப்ப இந்த சிறுமை நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வர்றதில்ல, கர்த்தருடைய கரத்துல இருந்து வருது. உன்னை புடமிட, உன்னை சுத்திகரிக்க, உன்னை உயர்த்த. ஏன்னா கடைசியில பாக்குறோம், அந்த ஈசாக்க தேடி அந்த அமலேக்கு ராஜாவே புறப்பட்டு வருகிறான். அவனும் சேனாதிபதியும் வந்து கர்த்தர் மோடு கூட இருக்கிறார் என்று உடன்படிக்கை பண்ணிட்டு போறான். எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம் பாருங்க. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியான நாட்களை. தாவீது சங்கீதம் 40 கடைசி 17ஆம் வசனம், நான் சிறுமையும் எளிமையுமான கர்த்தரோ என்னை நினைவாய். எப்படி ஆரம்பிச்சது அந்த பிரச்சனை என்று பார்க்கும்போது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை நீங்க முழுசா வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அதுல அந்த வெற்றியை கொண்டாடுறாங்க, கோலியாத்தை கொண்ட வெற்றியை கொண்டாடுறாங்க. யுத்த களத்திலிருந்து வரும்போது நகரத்தில் இருந்த பெண்கள் ஸ்திரீகள் ஆடி பாடிக்கொண்டு வரவேற்கிறாங்க. யுத்தத்திலிருந்து வர்றவங்கள அந்த டேஸ் அப்படிதான் வரவேற்பாங்க, நடனம் ஆடி பாட்டு பாடி. அப்ப அந்த பெண்கள் வாய வச்சு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, இன்னையில இருந்து அண்ணன் வரைக்கும் அப்படித்தான். வீணா வம்ப வலைக்கு தாவீதுக்கு அதனால வம்பு வந்து, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அப்ப கேட்டுட்டு இருந்த சவுலுக்கு எவ்வளவு
என்னால முடியாததை அவன் செஞ்சுட்டான் அப்படின்னு சந்தோஷப்படல. எனக்கு 1000 தானா, தாவீதுக்கு 10,000 கொடுத்துட்டாங்க என்று சொல்லி பொறாம அன்னையில இருந்து விரட்ட ஆரம்பிச்சு. அங்கதான் ஆரம்பிச்சது அந்த கசப்பு. அந்த சிறுமை அங்க இருந்தா தொடர்ந்து அதுல பாக்குறோம். கடைசியில இந்த கோலியாத்த கொல்லுறவனுக்கு என் பெண்ணை கொடுப்பேன்னு சொல்லி இருந்தான். அது கொடுத்தா, நான் கொடுக்கல. தாவீதுக்கு இந்த மகள் கொடுக்கப்படுகிற காலத்துல அவளை எடுத்து வேற ஒருவனுக்கு கொடுத்து. சிறுமையா இருந்திருக்குமா இருக்காதா தாவீது? நான் வர்ற நாள்ல கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். முடியா இன்னும் சொல்லவே முடியாது, அவ்வளவு இருக்கு. ஆனா நான் அந்த செய்தியில கடைசி பகுதிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வைத்திருக்கேன். அதுக்கு வரணும். நான் அந்த தாவீதுக்கு எப்படி இழைப்பா இருந்து 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதை வேணா வாசிச்சிருங்க. அப்புறமா நம்ம செய்தியின் அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். 7:1. இங்க பாருங்க, ராஜானா இங்க தாவீது சிறுமையா துரத்தப்பட்டவனா இருந்தான். இங்க அவனை குறித்து என்ன சொன்ன? தாவீது ராஜாவுடைய வாசிங்க. அவன் தாவீது ராஜாவுக்கு இருந்த எல்லா சத்துருக்களையும் நீங்களாக்கி அவனுக்கு என்ன ஓட ஓட வரட்டி அடிச்சான். இப்ப இளைப்பாறான். இளைப்பாற பண்ணின போது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் மென்ஷன் பண்ணிருக்கு. ஏன்னா வீட்டுல இவ்வளவு நாள் வாசமாய் இருக்கல, 30 வருஷம் வீட்லயே இல்ல, வனாந்தரத்துல, குகையில, மலை உச்சியில இப்படியா ஒளிந்து 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 வாழ்கிறான். இப்போ அவனுக்குன்னு ஒரு வீட கட்டி அதுல சந்தோஷமா வந்து வாசம் பண்ண இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இல்லையா? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா வரும் நாட்களை மகிழ்ச்சி ஆசீர்வதித்தார். சொல்லுங்க. அவன் வீடு எப்படி இருந்துச்சா? கேதுரு மரத்தால செய்யப்பட்டுச்சான். இன்னைக்கு அதான் அந்த மரத்தை இந்த கடத்திட்டு ஓடுறாங்கல்ல, செம்மரம். அப்பப்ப 2 நாளைக்கு வராட்டம் வரும், செம்மரம் கடத்தல். இவனை பிடிச்சிருக்கோம் எல்லாம் தலையை குஞ்சிக்கிட்டு 10 கண்ணு நிக்கும். செம்மரத்தை வெட்டுனவன் கடத்தினவன். அது மாதிரி கேதுரு மரம், அது ஒவ்வொரு மரம் இன்னைக்கு ஒரு கோடி பெருமா. ஒரு இந்த தேக்கு மரம், அந்த மாதிரி மரங்கள், செம்மரம் ஒரு டன்னே எவ்வளோன்னு சொல்றாங்க. நம்ம ஜெப வீட்டை சுத்தியும் கொஞ்சம் வச்சிருக்கிறோம், இந்த செம்மரம் கொஞ்சம் வச்சிருக்கோம். அது வளர்ந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன், படம் எடுத்து. இவ்வளவு பெருசா நிக்கி அந்த ஃபாரஸ்ட் ராசை கட்டி, அம்மா 1 கோடி பெருமா வைங்க, வாங்குங்க. வேண்டாம்ப்பா அதெல்லாம் வேண்டாம், காலனே கொண்டு 10 கண்ணை குத்து நட்டுங்க. அப்ப பாருங்க, அந்த காலத்துல அந்த கேதுரு மரத்தாலே செய்யப்பட்ட வீடு எவ்வளவு பேர். அவன் வீடே இல்லாம அலைஞ்சவன், பரதேசி போல அலைஞ்சவன். வர்றனால அவனுக்கு இளைப்ப நான் வாசம் பண்ணும்போது அவனுக்கு அந்த கத்தர் இளைப்பாறுல கொடுத்த உடனே கத்தரை குறித்த ஒரு எண்ணம் வருகிற நமக்கு வருகிறதா? நம்முடைய வாழ்க்கையில ஈஸ் அவுட் பண்ணும்போது, நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் கத்தர் மாற்றி போடும்போது, நம்முடைய இருதயத்துல கத்தருக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு எண்ணம் வருகிறதா? கத்தர் நிச்சயமா நம்ம துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் வரும் நாட்கள் மகிழ்ச்சியாய் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. யோபு தான் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான், 2 மடங்கா பெற்றுக்கொண்டான். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா வரும் நாட்களை மகிழ்ச்சியா ஆசீர்வதித்து, பிள்ளைங்க எல்லாம் போயிட்டு அழுதான், ஆனா திரும்ப பிள்ளைகளை கத்த கொடுத்து மகிழ்ச்சியாக்கினார். பாருங்க, எல்லாவற்றையும் நான் இழந்து போனேன்னு நினைச்சான். 7000 ஆடு இருந்த இப்போ 14,000 ஆடு வந்துருச்சு. எங்க இருந்து வந்துச்சு? கத்தர் கொடுத்தாருங்க. மேல எல்லாம் சொரியா இருந்துச்சு, இப்ப சின்ன பிள்ளை தோல் மாதிரி மாறிட்டு 70 ஆண்டுகளுக்கு பதிலா 140 ஆண்டு அவனுக்கு கூட்டி கொடுத்தாருன்னு சொல்லி, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் வரும் நாட்களை மகிழ்ச்சியாய் ஆசீர்வதித்தார். அவன் சகோதர சகோதரிகள் எல்லாம் அவனை விட்டு போயிட்டாங்க, அவனை தூஷித்துட்டு போயிட்டாங்க. நான் கடைசியில அங்க பாக்குறேன் 42ஆம் அதிகாரத்திலே அந்த ஒரு வசனம் வாசிப்போம். அவங்க வெறுமையா வரல, அவன் சகோதர சகோதரிகள் எல்லாம் வரும்போது வெறுமையா வரல, பொண்ணு ஆபரணத்தை கொண்டு கொடுத்து வாழ்த்தினார்கள் என்று சொல்லி பாக்குறோம்.
11 வாசிப்பா 42. அப்பொழுது அவனுடைய யோபுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனுக்கு வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி அங்கலாய்த்து ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொண்ணு ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தாங்க. கரங்களை தட்டி கத்திர மயங்கிட்டோம். அல்லலையா அல்லலையா, சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் வரும் நாட்கள் மகிழ்ச்சியாய் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் தான் அவனை துன்பப்படுத்தணும், ஆண்டவர் தான் அவனை சிரமப்படுத்தணும், ஆண்டவர் தான் சகோதரர்கள் எல்லாம் விரட்டி விட்டார். என்ன தரல, இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் வந்து அவனுக்கு வாழ்க்கை ஆசீர்வை எல்லாம் 2 மடங்கு கொடுத்தது மாத்திரம் இல்லை. யாரெல்லாம் வேண்டான்னு போனாங்க. யோபு வேண்டாம், நாத்தம் பிடிச்சவன் சூரி பிடிச்சவன் போனாங்களா, பிச்சைக்காரமே ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறான் சூரி. எல்லாரும் திரும்ப அவனை தேடி வந்தாங்க. கத்த அவர் கரத்தினால எல்லாம் உன் வாழ்க்கையில செய்யக்கூடும். அல்லலையா பாருங்க, இந்த கட்டத்துல பழைய ஏற்பாட்டுல இருந்து நிறைய காரியங்களை தியானிச்சிட்டோம். இங்க புதிய ஏற்பாட்டுல ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் வைக்க விரும்புறேன். எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கேக் வாக்கா இருக்கும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு டோஸ், ஒரு இன்ஜெக்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்க நான் விரும்புகிறேன். இந்த இடத்துல வாசிப்போம். மார்க்கு 30ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிப்போம். 10:30 சரியா சொல்றேன்னா, இப்பொழுது உங்களுக்கு இம்மையிலே துன்பத்தோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் நன்மையாகும். அந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனி. நிறைய தர்றேன் இருக்காரு. நிலத்தை தர்றேன், வீட்டை தர்றேன். அது எதோட சேர்ந்து வருதான் ஒரு பேக்கேஜ். அது துன்பத்தோட கூட பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு அது ஒரு விசேஷ அழைப்பு. நம்ம எதையெல்லாம் விட்டு வந்தோமோ அது திரும்ப நமக்கு கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? அந்த பேக்கேஜோட. இது வாங்கினா இது ஃப்ரீ. சரி, நம்ம ஃப்ரீயா இருக்கிற மட்டும் வாங்கிடுவோமா? ஆனா அந்த முதல்ல ஒண்ணு வாங்கினாதான் முதல் மூலதனம். அதுதான், அதை வாங்கினாதான் இது கிடைக்கும். துன்பத்தோட கூட நான் எல்லாத்தையும் எனக்கு துன்பம் வேண்டாம்னா இதுவும் கிடைக்காது. கர்த்தருடைய லாஜிக் பாருங்க எப்படி இருக்குது, கர்த்தருடைய விளக்கம் எப்படியா இருக்கிறது. அதே மாதிரி 2-3 பகுதி இருக்குது. ஒவ்வொரு இதையும் கான்டெக்ட் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான நமக்கு சத்தியத்தை அது போதிக்கும். ஒரு இடத்துல நம்ம பாக்குற அந்த 10ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் வர்றான். அந்த கான்டெக்ட்ல தான் இந்த பேச்செல்லாம் வருது. அவன் வந்து அவனால சில காரியங்களை உலகத்தை விட்டு அவனால பிரிஞ்சு வர முடியல. கர்த்தரை பின்தொடர முடியல. ஒருத்தன் என்ன பின்தொடர்னா ஆண்டவர் சொல்லுகிற தனத்தன வருது சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்ன பின்பற்றி வர அனுதினமும் என்று சொல்லி சொல்லப்பட்டு. நேத்து நான் எப்படியும் இருக்கலாம், இன்னைக்கு நான் இங்க வந்து உட்கார்ந்து, நாளைக்கு நான் எப்படியும் இருக்கலாம் சிலுவையெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு இஷ்டப்படி நாம நடக்க முடியாது. அனுதினமும் அங்க வசனம் தெளிவாக கோடு போட்டு அனுதினமும் பச்சோந்தி மாலை. ஒரு பச்சோந்தி தற்கொலை பண்ணிச்சான். பச்சோந்தி ஏன் தற்கொலை பண்ண போறேன்னு கேட்டதுக்கு சொல்லிச்சான், ஐயோ இந்த மனுஷரோட போட்டி போட்டு என்னால ஜெயிக்க முடியலையா, நான் தோத்து போனேன், தற்கொலை பண்ணிக்கிறேன். நம்முடைய குணம் மாறி 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 என்ன ஒரு நாள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்னையும் நான் சொல்றேன்,
ஒரு அம்மா கோயில்ல பார்த்தாங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எப்படி போவீங்க? நல்லா உடுத்தி நல்ல நகையெல்லாம் போட்டு ஜல்லுன்னு பார்த்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அந்த வாரத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு, ஒரு வீட்டு கூட்டம். அதுக்கு நாம கூட்டத்துக்கு எப்படி வருதுன்னு தெரியல, மகா சிம்பிளா பண்ண. என்ன மேல கீழே பார்த்துச்சு அந்த அம்மா. என்ன சிஸ்டர் உங்களுக்கு வேற அக்கா தங்கச்சி யாரும் இருக்காங்களா? சிஸ்டர்ஸ்? ஆமா இருக்காங்க. ஓஹோ, அதான் நான் அன்னைக்கு பார்த்தது உங்க தங்கச்சின்னு நினைக்கிறேன். எனக்கு தங்கச்சி கிடையாது, அக்கா தான் உண்டு. ஆனா இங்க இல்ல, அவங்க வேற ஊர்ல திருச்சியில தான் இருக்காங்க, வரல. நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜோக் உங்க வாழ்க்கையில இப்படி எல்லாம் நிறைய அனுபவிப்போம். சிரிக்கவா அளவான்னு தெரியாது, சிலர் அடிக்கலாமான்னு வருது. என்ன பார்த்துக்கிட்டே நான் நகை போட்டு பட்டு உடுத்தி இருந்தா தங்கச்சியா, ஏன் தங்கச்சியா? கூட்டத்துக்கு சிம்பிளா போயிருக்கேன், அது வயசான கிழவி அக்கா. போலதான் பச்சாந்தி போல வாழுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அல்லவே அல்ல. அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு தோற்றம் எப்படியாக மாறுபடுகிறது. நான் இப்ப நினைக்கிறேன், இப்ப சொல்லிட்டு இருக்கேன், நான் இன்னைக்கு ஏன் 25ஆம் தேதி ஏன் என் தோற்றம் மாறுபட்டுச்சு? அப்படி இருந்திருக்க கூடாதோ? எனக்கே தெரியும், எனக்கே விளக்கம் சொல்ல தெரியும். ஆனா என் இருதயத்துல சிலுவையை சுமந்து கொண்டுதான் இருந்தேன். அன்னைக்கு சிலுவையை எடுத்து வச்சுட்டு நான் ஆடம்பரமாய் வாழவில்லை. சரி போகட்டும். இங்கே சொல்லப்பட்ட துன்பத்தோடே கூட அந்த ஐஸ்வர்யமான வாலிபனுக்கு நம்பிக்கையெல்லாம் ஐஸ்வர்யத்தில் இருந்துச்சு. அவனால விட்டுட்டு வர முடியாது. அவன் போயிட்டான், முகத்தை தொங்க போட்டு போயிட்டான். அப்ப பேதுரு கேட்கிறார், போதகரே, நாங்க எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவியே? அப்ப சொல்லுகிறார், துன்பத்தோடே கூட. இதுக்கு நீங்க ஒத்துக்கொள்வீங்களா? எல்லாம் நான் தருவேன்ப்பா, நீ ஒன்னுலயும் குறைவா இருக்க மாட்ட. ஆனா அந்த துன்பத்தோடே நீ எல்லாவற்றையும், துன்பம் சிலுவையை சுமந்துகிட்டு போ, எனக்கா நீ சாட்சியா இருக்க, எனக்கு நீ பாத்திரவானா இருக்க. அப்படித்தான் அந்த பகுதி சொல்லுது. எனக்கு பாத்திரவானா இருக்கும்போது தான் அனுதினமும் நீ என்ன சிலுவையை சுமந்துட்டு வர முடியும். அப்பொழுது அந்த துன்பத்தோட எல்லாம் நான் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லி ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்புறம் 3 கட்டமா நடந்து வந்தார். நம்ம இந்த 2வது கட்டத்தை பிரித்து எடுக்க வந்துட்டீங்க. 2வது கட்டத்துக்குள்ள நிக்கிறோம். 3வது கட்டத்துக்கு போக ஆசையா நான் கேட்டுக்கிறேன். சொல்லுவாங்க இந்த நன்சா, ரோமன் கேத்தலிக்ல நன்சா போறவங்கள முதல்ல பொண்ணு நல்லா அழகா உடுத்தி கண்ணாடி காட்டுவாங்களாம். நீ இப்படி இருக்க விரும்புறியா, அல்ல மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க விரும்புறியா? அப்போ 1 2 என்ன பண்ணிரும், விழுந்துரும். ஐயோ, எனக்கு இதெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வெறுத்துட்டு நான் பிரிக்கப்பட்டவளா வாழுறேன் என்று சொல்லி ஒரு சிலர் ஒப்பு கொடுப்பாங்க. அவங்களதான் நன்னா ஆக்குவாங்களாம். இப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிற, பிரித்தெடுக்கப்பட்டவளா நீ வாழுவியா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் எல்லாம் நான் தர்றேன்னு சொல்றாரு. ஆனா துன்பத்தோடைய சில நிந்தைகளை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அருவி ரெடி. பவுலுக்கு பேதுரு அப்போஸ்தலனுக்கு முடிவு எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய முடிவு என்னன்னு தெரியுமா?
பாருங்க, அதை நம்ம எபிரேயர்ல பார்க்கலாம், இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே 11 இந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை பத்தி ஒரு பெரிய லிஸ்ட் வருது. அந்த லிஸ்ட் 11 அவங்க சிறந்த வெற்றிகளை குறித்து சொல்லுது. கடைசியில அதை அப்படியே முடிக்கும்போது ஒவ்வொருத்தர் பேரா விசுவாச பட்டியலை சொல்லிட்டு 33 அவங்க செய்த சாதிச்ச காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு, விசுவாசத்தினாலே அவர்கள் விசுவாசம் அதுல முக்கியமா வருது. அந்த விசுவாசம் இந்த த்ரெட்ல தான், இந்த நூல்ல தான் இவங்க வாழ்க்கையெல்லாம் குறுக்கப்பட்டு விசுவாசம். அதை மறந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணா ராஜ்யங்களை ஜெயித்தாங்க. இன்னும் தொடர்ந்து அப்படியே இருக்கு. அக்கினி நுக்கரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள். இன்னும் நிறைய சொல்லப்படும். ஸ்திரீகள் சா கொடுத்த உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இந்த வேறு சிலர் என்று சொல்லி 2 இடத்துல இருக்கும். சிலருக்கு எல்லாம் நல்லதாவே நடந்துச்சு. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி 35ஆம் வசனம், விடுதலை பெற சம்மதியாம பாதிக்கப்பட்ட பழைய பரிசுத்தவான்கள்ல அநேருக்கு நன்மை கிடைச்சது, வெற்றி கிடைச்சது, ஆசீர்வாதம் கிடைச்சது, அற்புதங்கள் நடந்தது. உண்மைதான். சிங்கத்தின் வாயை அடைச்சாங்க. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற வாதிக்கப்பட கர்த்தருக்கென்று அந்த விசுவாசனாலேயே தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. வேறு சிலர், ஒரு சிலருக்கு அப்படியான அழைப்பு. 36 வேறு சிலர் பட்ட துன்பங்கள், நிந்த, அடி, கட்டு, காவல், கல்லெறி, அவங்க பட்ட பாடுகளை அடுத்த வசனம் பூரா இருக்கு. வீட்டுல போய் வாசித்து. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. ஒரு சிலருக்கு, வேறு சிலருக்கு பாத்திரமா இருந்தது. உண்மைதான். அவங்களும் தேவனுடைய பிள்ளைங்க தான், அவங்களும் விசுவாசிகள் தான். அவங்களும் அந்த விசுவாசத்தினாலே இந்த பாடுகளை அவர்கள் சகித்து கொண்டார்கள் என்று சொல்லி போடப்பட்டது. சொல்லலையா? அந்த தாத்பரியத்தை நீங்க அறிந்து கொள்ள. எபிரேயருக்கே அவர் சொல்லுறாரு, நீங்கள் குழந்தைகள்னா பாலை கொடுக்கலாம், உங்களுக்கு நீங்க பூர்ண வயதுள்ளவர்களா இருக்கிறபடினாலே நான் உங்களுக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்கிறேன்னு சொல்றேன். இப்போ பலமான ஆகாரத்தை கொடுக்க வேண்டிய பூர்ண வயது உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறபடினாலே நான் தைரியமாய் பேசுகிறேன். இல்லன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மெசேஜ் அப்படியே நல்லா பேசி ஆசீர்வதிப்பார். துன்பத்தை கண்ட நாட்கள் சரியாய் வர நாட்கள் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி அப்படியே ஆமேன் போட்டு அனுப்பிடு. அந்த செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு தான் வைக்க முடியா. ஆவியானவராலே பலமாய் நான் என்ன கர்த்தர் இந்த வசனத்தை அந்த 90-15 கொடுக்கும் போதே சொன்னீங்கன்னா, அந்த போன வாரமும் ஆசீர்வாதமான செய்தி, இந்த வாரமும் ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கொடுக்குறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அந்த இனிப்புக்கு பதிலா கொஞ்சம் கசப்பு சேரணும் ஆண்டவரே அப்படின்ட்டே தியானிச்சிருந்தேன். டக்குன்னு இந்த பேசேஜ் ஆண்டவர் வேறு சிலர் அப்ப அந்த 11ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் யாரு? இந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள். அதுல ரெண்டு சாரார். ஒண்ணு, அற்புதங்களை பெற்று வல்லமையாய் வாழ்ந்தவர்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தம். தானியேல், கிதியோன், எப்தா, ராகா, மோசேஸ். அது ஒரு பக்கம். இன்னொரு சாரார் என்ன? துன்பத்தை சகித்தவர்கள், அனுபவித்தாங்க. பழைய ஏற்பாடு காலத்திலே துன்பத்தை அனுபவித்தவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன ஒண்ணு சத்தம் வர மாட்டேங்க. வாழால அடிச்சு கொண்டு போட்டாங்க, கல்லெறிஞ்சாங்க. அந்த தீர்த்த சொன்ன அந்த சகரியாவை கல்லெறிஞ்சாங்களா இல்லையா? ராஜாவுக்கு கண்டிச்சு வணத்தும் போது என்ன அவனை வரவேற்றாங்க, கல் அடிச்சு கொல்லு, ராஜாவே அனுப்பிட்டார். அப்ப பாருங்க, இன்னும் நான் அது விவரமா பேசல. இங்க அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷ நன்மையானதொன்றே தேவன் நமக்கென்று
முன்னதாக நியமித்து இருந்தா என்று சொல்லி நம்ம எல்லாம அவர்கள் பூரணர் ஆக முடியாது. நாம் என்று சொல்லும் போது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 2 சாரார் பார்த்தவங்களுக்குதான். ஒண்ணு சிங்கத்தின் வாயை அடைத்து வெற்றியா வாழ்ந்தவர்கள், இன்னொரு உலகம் அவங்களுக்கு பாத்திரமா இல்ல குறைவுபட்டு தோலை போர்த்துக்கிட்டு அலைங்க. அதுலயே 2 டிவிஷன் இருக்கு பழைய ஏற்பாடு காலத்திலே விசுவாசனாலே. இப்ப புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 3வது குரூப்பா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாம அவங்க வாழ்க்கையெல்லாம் பூர்ணம் அடையாது. இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வந்து வாழ்ந்து முடிக்கும் போதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆன் த ஹோல் வேர்ல்ட் பூர்ணம் பெர்ஃபெக்டா. புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் வாழ்ந்து முடிக்கும் போதுதான் அங்கே ஒரு பூரணத்துவம் வருகிறது. அது என்ன விசேஷ நன்மையானது ஒன்ற நமக்கு முன்னால வச்சிருக்காராம், நியமிச்சிருக்கிறாராம், ஆயத்தப்படுத்தி இருக்கிறாராம். அது என்ன விசேஷ நன்மை? அது சிலுவையும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணமும் உயிர்த்தெழுதலும். கரங்களை தட்டி கத்தர பயன்படுத்தும் அல்லையா? அது இல்லாம கர்த்தருடைய அந்த ரிடம்ஷன் அந்த பிளான் பூரணமாக முடியாது. கர்த்தருடைய ரட்சிப்பின் திட்டம் இந்த சிலுவை நிமித்தம் தான் பூரணமாகும். நம்முடைய வாழ்க்கை பூர்ணமடையும் போது பூர்ணமடையும் ஆவிக்குரிய கிரியை. கர்த்தர் எதுக்காக இந்த உலகத்தை ரிடீம் பண்ண வந்தாரோ, மீட்டுக்குள்ள வந்தாரோ பாருங்க. நம்ம 3வது குரூப்னு சொன்னேன் இல்லையா? பழைய ஏற்பாடு குரூப்ல 2 பேர் இருக்காங்க, விசுவாசத்துல ஜெயிச்சவங்க. வேறு சிலர் இருந்தாங்க உபத்திரத்தை அணிந்தவங்க. 2 குரூப். 3வது குரூப் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிருபையின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்ந்து முடிக்கும், கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து முடிக்கும் போது கர்த்தருடைய அந்த ரட்சிப்பின் திட்டம் பூரணமாகும். நம்ம எல்லாம் அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, எங்க வாழ்க்கை இன்னும் பூர்ணம் அடையலன்னு. எலியா வாழ்ந்து முடிச்ச உடனே கர்த்தர் அதோட முடிஞ்சிருச்சு, என் ரட்சிப்பின் திட்டம் முடிஞ்சிருச்சுன்னு முடிவு கொண்டு வந்தார இல்ல. நம்ம வாழ்ந்து பிறந்து அந்த கிறிஸ்துவ முன்னால வச்சு ஜெயிச்சு அப்போ நம்முடைய வாழ்க்கை முடியும் போது அந்த ரட்சிப்பின் திட்டம் கிறிஸ்துவினாலே பூரணப்படும். அதன் பின் தான் ஜட்ஜ்மெண்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும் என்று சொல்லி அந்த 12 அப்படியே இட் கண்டினியூஸ். 11 அதிகாரத்தினுடைய கண்டினியூஸ், தொடர்ச்சி. அப்ப பாருங்க இங்க இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு பவுல் எழுதுறார், நிருபத்தை ஆக்கியோன்னு சொல்லுறேன். அதனால என்ன இருக்கா? மேகம் போன்ற திரளான சாட்சிகள், நமக்கு சாட்சிகள் இருக்கு, மேகம் போன்ற திரளான சாட்சிகள். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சிருக்கிறார். அதுல பொறுமையோட ஓடுறவன் என்ன பண்ணுவான்? கனத்தை தூக்கிட்டு இரும்பு கொண்ட தூக்கிக்கிட்டா ஓடுவான். இல்ல பாரெல்லாம் தூக்கி அடிச்சிரு, இல்ல ஓட முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது, நீ பூரணராக முடியாது. பாவம் வந்து நிக்கி ஒண்ணு பாரத்தை தூக்கி போட்டா பாவம், நம்ம செய்யற பாவம் நமக்குள்ளே இருக்கு அருவருப்பான காரியங்கள். அது எல்லாம் வந்து ஒட்டும், அப்பப்போ ஒட்டு புல்லு மாதிரி ஒட்டும். அதெல்லாம் பிச்சு தூர எரிஞ்சிட்டு ஓடு. இந்த சாட்சிகள் கேள்விப்பட்டில அது ஓடும்போது எப்படி சார் ஓடுறது? இங்கே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு முன்மாதிரி. இயேசுவை நோக்கி ஓடு. உன் கோல், உன் குறிக்கோள் எல்லாம் இயேசுதான். இயேசுவை நோக்கி ஓடு. அங்க பார்க்காத, இங்க பார்க்காத, ஊழியக்காரனை பார்க்காத, கள்ள உபதேசங்களை பார்க்காத, தேவையில்லாத வர்ஷிப்புகள்ல போய் டைம் செலவழிக்காதீங்க. வேதத்துல ஆழமாக நீங்க பதிந்து, உங்க மனதை பதிந்து அதையே நோக்கி ஓடு. கிறிஸ்துவ எப்படிங்க இயேசுவை பாக்குறது? இதுல பாருங்க, வசனத்தை வாசி.
அது மூலம் உங்களால கிறிஸ்துவ காண முடியும். கிறிஸ்துவ நமக்கு வெளிக்காட்டுது. அவர் என்ன பண்ண, ஏன் இயேசுவை பார்க்க சொல்றீங்கயா? அவர் இப்படிதான், அவருக்கு பாவிகள் விபரீதமான காரியங்களை செய்தாங்க இயேசுவுக்கு. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தனக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே அவர் பொறுமையாய் ஓடினார். அவர் விசுவாசத்தை துவக்கிறவர். அவரை பார்க்கும்போதுதான் விசுவாசம் அவனுக்கு உண்டாகும். அவரை பார்க்கும்போதுதான், இயேசுவை பார்க்கும்போதுதான், சிலுவையில் அவரை பார்க்கும்போதுதான் உன் விசுவாசம் பூரணப்படும். இட் வில் பி பெர்ஃபெக்டட். ஆத்தர் அண்ட் பெர்ஃபெக்டர் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லி ஆங்கில வேதம். அவர் தான் துவக்கணும், துவக்கி இருக்கிறார் நமக்குள்ள. அதை இன்னும் பூர்ணப்படுத்தணும். நீங்க அவரையே பாருங்க. அவர் தான் உங்க விசுவாசத்தை பூர்ணப்படுத்த முடியும். அவர் எப்படி சகிச்சுக்கிட்டாரு. பாவியல் அவரை எவ்வளவு இல்ட்ரீட் பண்ணாங்க, எவ்வளவு அடிச்சாங்க, துப்புனாங்க, வஸ்திரத்தை உரிந்து கொண்டாங்க, பொய்யான காரியங்கள் அவர் மேல சொன்னாங்க. எல்லாத்தையும் அவர் சகிச்சுக்கிட்டு அவர் எப்படி ஓடினான்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அங்க பிதான் வலது பட்சத்துல அவருக்கு ஒரு இடம் போட்டு வச்சிருக்கு. அதுல நான் போய் உட்காருவேன் என் ஓட்டம் முடியும் போது என்று சொல்லி அந்த இடத்தை பார்த்துக்கிட்டே நான் எப்படியாவது போவேன், அங்க எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி, என் பிதான் வலது பட்சத்துல எனக்கு ஒரு நித்திய பேரின்பம் இருக்கிறது என்று சொல்லி அதையே பார்த்துக்கிட்டு ஓடுனாராம். அதனால்தான் நீங்க இயேசு பார்த்து ஓடுங்க, கிறிஸ்துவ பார்த்து ஓடுங்க என்று சொல்லி வசனம் சொல்ல. இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம அப்படியா ஜபத்துக்குள்ளாய் கடந்து போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம். துன்பத்தை இங்கே நீங்க கண்டாலும் கூட உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கு. அந்த இடத்துல போய் சந்தோஷமா இருக்க போறீங்க. அந்த சந்தோஷத்தை எண்ணி அவமானத்தை நிந்தைய நினைக்காம அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாக ஓடக்கடுவோம். ஜபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம்.